ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாத்திரோட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லா கரம் மசாலா போட்டுக்கலாம். அது வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் தேவையான அளவு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்ச பாத்திரோடு அதோடு கலந்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா சேர்க்க வேண்டாம். கருவேப்பிலை, புதினா, மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தட்டு போட்டு மூடி வேக விடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நடுவில் தயாராகிடுச்சு. அவ்வளோதான். நல்லா தண்ணிலாம் வற்றின பிறகு சூப்பர்.